விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் தற்போது எண்ணப்பட்டு வரக்கூடிய சூழலில் தற்போது அங்கு வாக்கு எண்ணும் மையத்தில் முகவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பாமகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தபால் வாக்கு எண்ணுமிடத்தில் செல்லாத தபால் வாக்கு குறித்து பாமகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் பாமகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது தபால் வாக்கு எண்ணுமிடத்தில் செல்லாத தபால் வாக்குகள் குறித்து அதிகாரிகளிடம் பாமகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பக்ருதீன் இணைப்பில் காத்திருக்கிறார். பக்ருதீன், தற்போது அங்கு நிலவரம் என்ன? விவரங்களை பதிவு பண்ணலாம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை இன்று காலை முதலே விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. முதல் கட்டமாக தபால் ஓட்டு எண்ணப்பட்டது. தொடர்ந்து வாக்கு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளை தற்போது எண்ணப்பட்டு வருகிறது. இதில் முதல் சுற்று மட்டும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டு 2670 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முன்னிலையில் இருந்தார் என்று பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அந்த வாக்குகள் அதிகாரப்பூர்வமாக அவர்களிடம் பெறப்பட்டு வருகிறது. இந்நிலையில்தான் தபால் ஓட்டு எண்ணும் பகுதியில் அதிக அளவு கட்டுப்பாடுகள் இருந்தாலும் அந்த தபால் வாக்குகளை எண்ணும் போது முகவர்களுக்கு அந்த தபால் வாக்குகளை பிரித்து காண்பித்து அதன் பிறகுதான் அந்த வாக்கு என்பது பதிவு செய்யப்படும். 798 வாக்குகள் பதிவு செய்யப்பட்ட அந்த தபால் ஓட்டிலும் முன்னிலையில் இருப்பது திமுக விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா அவர்கள் இருந்தாலுமே தற்போது அந்த பகுதியில் பாமகவினர் குறிப்பாக அந்த தபால் வாக்குகளில் சிறிதளவு மை பட்டிருந்ததால் அந்த தபால் வாக்கு ரிஜெக்ட் செய்ததாக இருந்தது. ஆனால் அதற்கு உரிய விளக்கம் கேட்டு அந்த பகுதியில் வாக்குவாதத்தில் ஏற்பட்டதால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து அங்கிருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகள் முறையாக இந்த தபால் ஓட்டுகள் எண்ணப்படுகிறது, அனைவருக்குமே எந்த மாதிரியான விதிமுறைகளோ அதை நாங்கள் கடைபிடிக்கிறோம் என்று கூறி சிறிது நேரம் அந்த இடத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு வருகிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி பக்ருதீன்.